பிக் பாஸ் சீசன் 8ல 24 போட்டியாளர்களில் ஜாக்லின் அவர்களும் ஒருத்தராக கலந்துக்கிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிடம் வந்து தாமதமாக வச்ச ஒரு டாஸ்கில் லேட்டாக வந்துட்டாங்கன்னு பிக் பாஸ் அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தார். இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் கொடுத்துருந்தது. இவங்க நிச்சயமாக வந்து டாப் 3ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரொம்பவே யாரும் எதிர்பாராத விதமாக அவங்க எவிக்ட் ஆகிருந்தது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, ஜாக்லின் அவர்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய பெட்டியில் வச்சிருக்கக்கூடியதை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காங்களாம். ஏற்கனவே ஜாக்லின் அவர்கள் பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்ததுமே, நீங்கள் எங்களை பார்க்கக்கூடியது வேற, ஆனால் நாங்கள் எங்களுடைய கேரக்டர் வேற, ட்ரீம் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தான் வந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் பிக் பாஸ் வீட்லையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமாக அவங்க கண்டஸ்டன்ட் கூட எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் அவங்க அங்கே வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பத்திரமாக பாக்ஸில் வச்சுருக்காங்களாம். அதை அடிக்கடி அவங்க திறந்து பார்த்துக்கிறாங்களாம். ஏற்கனவே ஃபிசிக்கல் டாஸ்கில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஜாக்லின் அவர்களுக்கும் அடிபட்டிருந்தது. அதனால் மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கூட அவங்க வீட்டில் செக் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இவங்க அடிக்கடி இந்த பெட்டி எடுத்து எடுத்து பார்க்குறது எல்லோருக்குமே இவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் எப்படியும் அவங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் நிச்சயமும் கவலையாக தான் இருக்கும். இது என்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அம்மா பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சுக்க மாட்டா, நான் தான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் ரேஞ்சுக்கு தான் வந்து வச்சுக்குவா, நீ வந்து ஒரு 3 கோடி கொடுத்தேன்னா வீடும் வாங்கி நான் கல்யாணமும் பண்ணிக்குவேன் அப்படின்னு இப்போ கூட என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அவள் ரொம்ப வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா பிக் பாஸில் போனதுக்கு அப்புறமாக அப்படின்னு அவங்கள பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கா. இப்போ தக் லைஃப் திரைப்படம் வந்து மணிரத்னம் அதே போல் கமலஹாசன் இவர்களுடைய காம்பினேஷனில் உருவாகுது. ஏ ரஹ்மான் இதுக்கு இசையமைக்கிறாரு. இந்த 3 பேரை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதில் எஸ்டிஆர் கூட நடிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே வாங்கிட்டாங்களாம். ஏற்கனவே பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ தக் லைஃப் வரப்போகுதுன்றது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை ஈர்த்திருக்கு, ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி வின் பண்ண போகுதா இல்லையான்றதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.